நெல்லை மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அரசு பொறியியல் கல்லூரியில் வைத்து நாளை எண்ணப்படுகின்றன. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ எந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? வாக்கு எண்ணிக்கைக்கு இந்த மையம் தயாராயிடுச்சா? காயத்ரி, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் 5 தொகுதிகள். இதில் பதிவான வாக்குகள் இங்கே நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 மணிக்கு தபால் வாக்குகள் துவங்கப்படும் நிலையில் 8:30 மணிக்காக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. இந்த சூழலில் தான் இங்கே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காவல்துறை வாக்கு எண்ணுவதற்கான தயார் நிலையில் இந்த மையம் இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் 22 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. திருநெல்வேலியில் 5, தென்காசியில் 5 தொகுதிகள், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தலா 6 தொகுதிகள் என 22 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. இந்த 22 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் 4 மையங்களில், திருநெல்வேலியில் ஒரு மையம், தூத்துக்குடியில் ஒரு மையம், தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் தலா ஒரு மையம் என 4 மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. காலை வழக்கம் போல காலை 8 மணிக்கு 4 மையங்களிலும் வாக்குகள் எண்ணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை திருநெல்வேலி மண்டலத்தை பொறுத்தவரை 22 தொகுதிகளில் 15 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் 7 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனுடைய கூட்டணி கட்சிகள் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனை கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி 2 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தமாக 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழல்ல இந்த வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. அதிமுக அந்த கூட்டணியில் கூடுதலான எண்ணிக்கை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அந்த தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே வெற்றி பெற்ற 10 தொகுதிகள் மட்டுமல்லாது கூடுதலான தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு பணியாற்றி இருக்கிறார்கள். நாளை வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கக்கூடிய நிலையில வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் ஒரு சில மணி நேரங்களில் கிடைக்கும். அதாவது 8:30 மணிக்கு அந்த தபால் வாக்குகள் எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. 9 மணிக்கு முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வெளியே வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளில் முன்னணி நிலவரங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து தெரிய வரக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகமும் திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட தொகுதிகளில் முக்கிய பங்காற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் அதிக அளவில் வாக்குகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் உள்ளிட்டோருடைய வாக்குகள் அதிக அளவில் அந்த கட்சிக்கு கிடைத்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அவர்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் அந்த அவர்களுக்கு முன்னணி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடையே நிலவுகிறது. நகர்ப்பகுதிகளில் கூடுதலாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்குகள் கிடைத்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்பது காலை 8 மணிக்கு பின்பாக தெரிய வரும். இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் போலீசாருடைய பாதுகாப்பு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 4 மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணுவதற்கு இந்த மையங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. காலை 8 மணிக்காக வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறது. காயத்ரி, நன்றி சிவமணி, இது குறித்த விவரங்களுக்காக. தொடர்ந்து மதுரை மண்டலத்திற்குட்பட்ட விருதுநகர், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. மதுரை மண்டலம் யாருக்கு சாதகமாக போகிறது என்பது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இப்போ கடந்த தேர்தல்களில் மதுரை மண்டலம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா இருந்திருக்கு? தற்போதைய கலச்சூழலை நீங்க தொடக்கத்திலிருந்து பார்த்திருப்பீங்க. தேர்தல் ஏற்பாடுகள், வாக்கு எண்ணிக்கக்கூடிய அந்த தேர்தல் ஏற்பாடு எப்படி இருக்கு? மதுரை மண்டலத்துக்குட்பட்ட அந்த 6 மாவட்டங்களில் 36 சட்டமன்ற தொகுதி. தென்னகத்தில் இது ரொம்ப முக்கியமான தொகுதிகள். இது முழுமையாக கடந்த காலங்களில் 2021 தேர்தலில் தான் பெருவாரியாக திமுக ஆதரவு நிலைப்பாடுக்கு வந்தது. பெரும்பான்மையான தொகுதிகளை திமுக கைப்பற்றிருந்தது. 36ல் 25 தொகுதிகளை திமுகவும் 11 தொகுதிகளை அதிமுகவும் கைப்பற்றியிருந்தாங்க. இப்போ இதில் இந்த தேர்தலில் எவ்வளவு அதிகமாகுது, யாருக்கு எவ்வளவு குறையுது, யாருக்கு எவ்வளவு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியா இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்போது இந்த பதிவாயிருக்க வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது மதுரையில் மண்டலத்துக்குட்பட்ட விருதுநகர், திண்டுக்கல்ல ரொம்ப அதிகமான வாக்குகள். திண்டுக்கல்ல 89%, விருதுநகர்ல 84%, அதற்கு அடுத்தபடியாக தேனியில் 81, மதுரையில் 80%, சிவகங்கை, ராம்நாட்டில் குறைவான வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. இப்படி பதிவாயிருக்கு வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது
திண்டுக்கல்லையும் விருதுநகர்லையும் மாவட்டம் முழுக்கவே கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல ரொம்ப குறிப்பான இடங்கள்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி, அப்புறம் ஒட்டஞ்சத்திரத்தில் சக்கரபாணி போட்டியிடக்கூடிய தொகுதி, இந்த தொகுதிகள் ரொம்ப முக்கியமாக நிலக்கோட்டை வேடசந்தூர் தொகுதிகள் வந்து இழுபறியாகவே இருக்குது. அதில் யாருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இதுவரை கணிக்க முடியாத அளவுக்கான இழுபறி இருக்குது. வேடசந்தூரில் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. வேடசந்தூர் தொகுதி யார் வெல்கிறார்களோ அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கடுத்தாக விருதுநகர் தொகுதியில் இந்த முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்லாம் தென்மண்டலத்தில் போட்டிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டிக்கிறார். இந்த தொகுதியில் யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் கடும் போட்டி, ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் திமுகவுக்கு சாதகமான களம் இருந்த நிலையில தேர்தல் முடிந்த பின்பு பார்க்கும்போது அது மிக கடுமையாக இழுபறி நிலைக்கு போயிருக்கு. அதனால அங்க ஒரு கடும் போட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. திருச்சுழி தொகுதியில் அமைச்சர் தங்கம்தனசு போட்டியிடக்கூடிய தொகுதியிலையும் போட்டி இருக்கு. ஆனாலும் அவருக்கு சாதகமான களம் இருப்பதாக தெரிய வந்திருக்குது. இப்போ இதன்படி பார்க்கும்போது மதுரையில வந்து 5 தொகுதிகள் திமுகவும் 5 அதிமுகவும் வச்சிருந்தாங்க 10ல. இப்போ அதே நிலை நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் போயிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஏன்னா 4 தொகுதியில மிக கடுமையான போட்டி. ஆர்பி உதயகுமார் போட்டியிடக்கூடிய திருமங்கலம் தொகுதியில, ராஜன் செல்லப்பாவும் சிடிஆர் நிர்மல்குமாரும் போட்டியிடக்கூடிய திருப்பரங்குன்ற தொகுதியில, மதுரை மத்தியில அமைச்சர் பிடிஆரும் சுந்தர் சியும் போட்டியிடக்கூடிய தொகுதியில, செல்லூர் ராஜ் போட்டியிடக்கூடிய மேற்கு தொகுதி, இந்த 4 தொகுதியில் மிக கடுமையான போட்டி இருக்கு. யாருக்கு களம் சாதகமா அமையும் அப்படின்றது தெரியல. சொற்ப வாக்குகள்ல யாரோ ஒருத்தர் வெல்லக்கூடிய அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போதைக்கு சூழல்ல தெரிய வந்திருக்கு. அதோட இன்னொரு ரொம்ப முக்கியமா அந்த தேனி மாவட்டத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் 3 தொகுதிகள் திமுகவும் 1 அதிமுகவும். அந்த அதிமுக வச்சிருந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் இப்போ திமுக வரதுனால அந்த இடம் இப்போ அவங்களுக்கு சாதகமா மாறி இருக்கு திமுகவுக்கு. அதை தவிர்த்து கம்பமும் ஆண்டிப்பட்டியும் 2 தொகுதியும் இழுபறி நிலைக்கு போயிருக்கு. யார் வெல்ல போறா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி அந்த 2 தொகுதியில் நீடிக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதி வந்து கடுமையான போட்டியை உருவாக்கி இருக்கு. சொல்ல போனா அந்த தொகுதியில இந்த முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதியில தான் 4 முனையிலையும் அந்த டஃப் வந்து கிரவுண்ட்ல. நன்றி வெற்றி. மதுரை மண்டலம் யாருக்கு என்பது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.